நிறைய பேர் சொன்ன விஷயம் 5 யானை கூட வரும். படுத்து கொள்ளையிலாயிரம். என்ன சொல்றீங்க? ஓ சரியான யானை 7, 8, 5 2 பேரும் வயலுக்கு விற்ற கொள்ளையில. இப்ப கரண்ட் வேலிகளும் போடுறோம். கரண்ட் வேலி போட்டாலும் இதுல வேலியை தள்ளி போட்டு கொடுக்குறது. அப்படி மாதிரி இப்ப போன கிழமை வேறைக்கு நாங்க போட்டது 2 பேர் சேர்ந்து 1 லட்சம் ரூபா கரண்ட் வேலி. அப்போ ராத்திரி ஒரு தள்ளி கொண்டு ஒரு ஆனை போட்டுருது. ஆனை வேலியை கடந்து போடுது. கடந்து ஓடுது. நாங்கள் பல வயலுக்கும் போகிறது. இப்போ வயல் வைக்கிறது வயலாக போட போகிறது. அதுக்கு இறைய செய்து போட்டு ஒரு 11 மணி 10:30 தான் நான் இப்போ நேரம் காணாமல் வயல் வேலையும் பார்க்க பார்க்க தரோம். ஒரு 5 லிட்டர் பால் வளர்க்குற மாடு ஒன்று ஏற்றி விட்டாங்க. ஒரு பெரிய கரைச்சல எல்லாத்தையும் இந்த பிரச்சனை இருக்கிற ஒரு 2 லட்சம் ரூபா வரும். அந்த ஒரு பசு மாடு, ஒரு பசு மாடு 2 லட்சம் ரூபா பசு மாடு களவு போனது. ஐயோ, 2வது பெரிய உழைப்பு இருந்தவங்க இல்லையா? 2 லிட்டர் 4 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் 1000 ரூபாய் இருக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு என்ன? ஐயோ, இருபத்தாறு வயதில் நான் ஓட்டு பத்தியில் வேலை அரசாங்க பத்தியில் அரசாங்க பத்தியில் கனகாலம் ஓட்டு பத்தியில் இருந்து ஒரு கிலோ 1.5 கிலோமீட்டர் போனால் இல்லை. இப்போ மூடி வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம் பிளக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூலாமுறிப்பு என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் மாடுகளை வச்சு மேய்ச்சி கொண்டு நிற்கிறார். நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்யும் பொழுது ஐயாவை எதிர்ச்சியாக பார்த்து இப்போ நாங்கள் ஐயா போய் சந்திக்க போகிறோம். சந்தித்து ஐயாவுடைய இந்த மாடு வளர்ப்பு பற்றி கேட்டு அறிய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புயல் மழை முடிஞ்ச சீசனோட இந்த பகுதியில் என்ன மாதிரி இந்த தொழில் எல்லாம் போகுது, நிலைமை எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சகல விஷயங்களையும் கேட்டு அறிய போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க உறவுல. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? சட்குணம். சட்குணம். இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? கூலாமுறிப்பு. கூலாமுறிப்பு என்ன? கூலாமுறிப்பு முல்லைத்தீவு என்ன? என்ன உங்களோட மாடு தானே? என்ன எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2 மகன் நிற்கிது. ஒரு 35 மாட்டுக்கிட்ட. 35 நிற்குது. கண்டுகள் நிற்குது. எவ்வளோ காலம் வளர்த்து நீங்கள்? எத்தனை வயசுல ஆரம்பிச்சது? நான் இப்போ ஒரு 10 வருஷமாக. 10 வருஷம். நீங்கள் சொந்த இடம் தான் இடம் தானே? இல்லாட்டி யாழ்ப்பாணம். நீங்கள் யாழ்ப்பாணம் சொந்த இடம்? நாங்கள் வண்டிக்குள்ள. யாழ்ப்பாணம் எந்த இடம்? சங்கானி. சங்கானம். நாங்கள் யாழ்ப்பாணம் தான். நான் கேட்டது சங்கானா. போலப்பெல்லாம் வாங்கான் வளப்போ இஞ்சி எல்லாம் இருக்கிறோம். ஐயாங்கட்டி எந்திரமா இருக்கிறோம். எத்தனையா மணி நீங்கள் திருமணம் முடிச்சு வந்தாங்க இங்கே? என்ன கல்யாங்கட்டியோ? 26 வயதுல வந்துட்டான். 26 வயதுல வந்து ஆரம்பத்துல இந்த இடம் தானோ இல்லை வேறு இடம்? இந்த இடம் தான். இங்கதான். இப்போ நீங்க அந்த காலத்துல ஆரம்பத்துல நீங்க என்ன தொழில் செஞ்ச? நீங்கள் கமங்கள் ரோட்டங்கள் கச்சான்கள் மாடுகள் வளர்க்க. நீங்க 26 வயதுலயே நீங்கள் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு? 26 வயதுல நான் ஓட்டு பத்தியில வேலை அரசாங்க பத்தியில. அரசாங்க பத்தியில கனகாலம் ஓட்டு பத்தி இருந்து ஒரு கிலோ 1.5 கிலோமீட்டர் போனால் இல்லை. இப்போ மூடி வெளியில் வாய்ப்பு செய்கிறதுக்காக திருத்தி காசு காணும். அப்போ ஆரம்பத்திலே இருந்தது. அவங்களாக்கள் எல்லாம் இந்த காங்கிரஸ் சீமெண்ட் ஃபேக்டரி மாதிரி எல்லாரும் அரசாங்க ஃபேக்டரி கனகாலம் விளைஞ்சீங்க. அந்த நேரம் எவ்வளோ சம்பந்தம்? என்ன மாதிரி? அப்போ இப்போ 15 ரூபா சம்பளத்தில் நான் வேலை. 15 ரூபான்னு சொல்லி ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 15 ரூபா சம்பளத்தில் வேலை. பிறகு அப்படியே படிப்படியாக கூடி 2500, 5000, 6000, 7000 வந்து கூட்டுறவங்க. நான் கிட்டத்தட்ட 68ஆம் ஆண்டு
அதையும் செய்தது. செஞ்சீங்க. அதுக்கப்புறம் இயக்கங்கள் வந்து பிரச்சனைகள் கொடுத்து ஃபேக்டரி எல்லாம் மூடப்பட்டு அதுக்கப்புறம் மூடியாச்சு ஃபேக்டரி. எப்படி மூடியாச்சு, இயக்க மூடியாச்சா? அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் முழு நேரம் விவசாயம் கச்சான்கள் கொஞ்சம் போடுறோம், இந்த மாடு பாதையில் கரண்ட் கொடுக்குறோம், சாப்பாடு. அப்படியா? அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? இப்போ அப்போதைக்கும் இப்போதைக்கும் என்ன மாதிரி இருக்கு? இப்போ நீங்கள் செய்கிறதுக்கும் என்ன மாதிரி இருக்குது? அப்போ கஷ்டம் குறைவு, இப்போ கஷ்டம் தான். எல்லா வளர்த்தாலையும் எல்லாம் விலை வாய்ப்பே கூட. அரிசி கொண்ட போனாலும் விலை, எங்கே வாங்க போனாலும் விலை. அப்படி பல விலை சாமான்கள் பல விலை விலையில் 50 ரூபாய்க்கு விற்றது 150 ரூபா, 180 ரூபா, 200 அந்த விற்றது. இப்போ அப்படி வேண்டாம். இப்போ வயல் செய்கிறது வந்து எத்தனை எவ்வளோ அளவு செய்கிறீங்க நீங்கள்? ஒரு 4 வரப்பு 4 ஏக்கர் செய்யணும். 4 ஏக்கர் செய்கிறீங்க. ஏக்கர்லாம் என்ன இந்த மாடுகள் வந்து என்ன இப்போ பால் ஆனால் இல்லாட்டி என்ன எரியுதோ என்னத்துக்கு பால் ரெண்டு பண்ணைக்கும் கொடுக்குறீங்க? பெருசாக இல்லை, ஒரு 4 மாடு 7 வயது ஓகுது. 4 மாடு வேறண்டா இந்த பாலை என்ன ஊர் மாடு தானே? என்ன ஊர் மாடு. மற்ற எரிவலுகள் எரிக்கலுக்கு கொண்டு எடுப்பாங்க. கட்டணிகள் வந்து எடுப்பாங்க. லொரியார் யாழ்ப்பாணம் லொரியா வந்து இருக்கிறது. என்ன இப்போ என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு சாதாரணமாக வந்து எவ்வளோ நீங்கள் எத்தனை மாதத்துக்கு கொடுப்பீங்க இருக்காங்க எரிவல்? அது ஒரு மாதத்துல 3 பேரும் எடுப்பாங்க. ஒரு மாதத்துல 3 பேரும் எடுப்பாங்க. என்னத்துல எதுல லொரி கொண்டு வருவாங்க. ஒரு மாதத்துல 3 லொரி வர அளவுக்கு வருமா? 3 வெறும் லொரி கொஞ்சம் கொஞ்சம் தான். எனக்கு வேண்டியில் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா 2500 உள்ளிப்பட்ட இதுதான் கொடுக்குறோம் ஒரு கிலோமீட்டர். அது எவ்வளோ அளவுக்கு 1500 ரூபா வரும்? அது அவங்க சுமார் குறிப்பிட்ட கணக்கு இருப்பாங்க. கணக்குக்கா? அளந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒருக்கா லொரியில கொண்டு போறோம்னு சொன்னால் அது மொத்தமா அந்த அதில் இருக்கிறது எவ்வளவு பெருமதியா இருக்கும் இல்ல? அவங்க கன்னடத்துக்கு எடுக்கிறவங்க எடுக்க கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்டுக்கு எடுப்பாங்கன்றா யாழ்ப்பாணத்துல விலை கூட. அங்க விலை கூட அங்க விலை கூட. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க விலை கூட அங்க உங்களுக்கு வரும். பார்க்கப்போ அவங்க கணக்காம வரும். அப்படி என்ன இப்ப இந்த மேலையும் செய்யறது இல்ல? இப்ப இவையில கொண்டு போய் இப்ப இங்க அடைக்கிறது வயலுவல்ல அங்க இங்க எல்லாம் அடைச்சு எரிப்போ அந்த மாதிரி கொட்டிலாம் அடைக்கிறேன். இப்ப சரியா எரி குறுக்கிறாங்க. இந்த 3 மாதம் இது குறுக்கிறாங்க. தை மாசிதான் இது குறுக்கிறாங்க. இப்ப சிட்டிகள் இது லொரிகள் ஒன்றும் வராது. ஈரங்கள் சிட்டிகளுக்கான மாறுபாடு இருக்கிறது. கொட்டிலும் போட்டுக்கின்றாலும் ஈரம் சிட்டிதான். இந்த நேரம் நீங்க வந்து கண்ணுங்கிறது தான் பார்க்கணும். இந்த வயலுக்கு அங்கேயும் போனா நாங்க நஷ்டம் கட்ட வேண்டியது. கட்டணும் என்ன இந்த சுத்தர வயலங்கள் இருக்கு என்ன அங்க எல்லாம் இருக்கு. அதுக்கான பாட்டுக்கு கொண்டு அடைக்கும். அப்படியே நடந்து உங்களுக்கு அப்ப ஒரு 2 மாடு போய் குற்றம் கட்டினது. இப்ப கொஞ்சம் போயில்லை. பாக்குறீங்க? பாக்குறோம். 2 பேரும் 30 ரூபா பார்த்துட்டு போட்டேன், சாப்பிட்டோம். நான் 5:30 கொண்டு நான் கொட்டில அடைச்சோம். விடிய எத்தனை மணிக்கு வரையும் நம்ம வலிக்கிட்டு நீங்க? நாங்கள் பல வயலுக்கும் போறது. இப்ப வயல் வைக்கிறது பயில போறது அழைச்சிக்கிறேன். செய்து போட்டு ஒரு 11 மணி 10:30 நான் உப்பேன். நேரம் காணாது. வயல் வேலையும் பார்க்க தரோம். வயலில் ஊறக்குள்ள மகன் நானும். அப்போ மதியம் சாப்பாடு என்ன மாதிரி? மதிய சாப்பாடு சாப்பிட்டுதான் பண்றது. என்ன இப்ப நீங்கள் அங்க வரைக்க சாப்பிட்டு வர்றது? வீட்டை சாப்பிட்டு 11 பேரை சாப்பிட்டு வந்தா நீ போய்த்தான் இல்ல. அவர் வந்து 11 மணிலேருந்து 2:30 மட்டும் பார்ப்பேன். பிறகு நான் அங்க வீட்டை நின்று சாப்பிட்டு வந்தேன். அவரை சாப்பிட விடுவோம். அப்படி மாத்தி வரீங்க? அவர் இவராக காலையில் தான் வருவார். நீங்க 2 பேரும் மாறி வந்து பாக்குறபடியால் அங்க அரைஞ்ச வேற எதுவும் போவாது என்ன? போவா பார்க்கலாம். மற்றது இப்ப நீங்க கொண்டு வந்தா சாதாரணமா 5:30 வலிக்கிட்டு 5:30 எல்லாம் கொண்டு அடைச்சு போவோம். வலிக்கிட்டு அடைச்சு போட்டு வயல் காவல போகணும். யானை காவல் நெல்லு காவல். ஆமா எங்களை பார்த்தா நாங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் 5 யானை கூட வரும். படுத்து கொள்ளையில் ஆயிரம். என்ன சொல்றீங்க? சரியான யானை 7, 8, 5 2 பேரும் வயலுக்கு மிச்ச கொள்ளையில. இப்ப கரண்ட் வேலிகளும் போடுறோம். கரண்ட் வேலி போட்டாலும் வேலியை தள்ளி போட்டு கொண்டு வருது. அப்படி மாதிரி இப்ப போன கிழமை இறக்கி நாங்க போட்டது 2 பேர் சேர்ந்து 1,00,000 ரூபா கரண்ட் வேலி. அப்போ ராத்திரி ஒரு தள்ளி கொண்டு ஒரு ஆனை போட்டுருது. ஆனை வேலியை கடந்து போடுது. கடந்து போடுது. அது அட்டகாசம். யானை பிரச்சனை கூட தான் சொன்ன விஷயம் எல்லாரும் அட்டகாசமான அட்டகாசம் என்ன. அப்ப இப்ப வயலோனுக்கு வருது, வீடுகளுக்கு வராது. வீடுகளுக்கும் வந்து வாழைகள் காய்க்கிறது என்ன மொழியிலே மடிச்சு போகும். பெரிய காய்ச்சல். பெரிய காய்ச்சல்.
அங்கால சில இடங்கள்ல சொல்றது குரங்குன்னு சொல்லியாண்டு இங்கால யானை என்று சொல்லு என்ன குரங்குன்னு நான் இங்கே குரங்குன்னா நெல் மாங்காய் இது கொய்யாக்காய் ஒன்றும் முடியாது அப்ப நீங்க வளர்த்து அப்படியே கொடுக்க வேண்டிய இது பெரிய கரைச்சலாம் என்ன சில இடங்கள்ல சொன்னதா இப்ப நாங்க முதல்ல இங்க இப்ப உங்க ஒட்டு சுட்டான வடத்தறி மங்கலம் சொன்னது அங்க எல்லாமே தான் பிரச்சனை என்ன அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம் என்ன யானை அதுக்கு வடியை கொளுத்தி வடிகள் கொளுத்தி அதை போட்டு கழிச்சு தான் பாக்குறோம் இப்ப பகல்ல வந்தையா வேற அது என்ன இரவுலாம் கூட அப்படியோ இரவுலாம் வரும் 5 மணி 7 மணிக்கு புறதான் வரும் இரண்டாப்புறம் வரும் வரும் இப்ப சாதாரண இந்த ரோடாம் போக பண்றீங்களோ ஒரு ஆளையும் போறோம் ஒரு ஆளை வந்து கடையடியால போய் அதான் நெத்தி மரம் கையில நெத்தி மரம் பெரிய வளர்ப்பாண்டைக்கு முடிச்சு சொல்லிட்டு போகும் அப்ப எவ்வளவு வாங்க போக்குவரத்து ஓ அது எந்த நேரம் இல்லை சில நேரத்தையே சந்திக்கும் வாகன வரணைக்கு கொஞ்சம் பயமில்லை தானே கரைச்சலாம் என்ன இது பெரிய சவாலா தான் இருக்கும் என்ன அப்ப இப்ப வந்து உங்களுக்கு இங்க ஜான குரங்கு எல்லாமே தொல்லுதான் இதுக்கு மத்தியெல்லாம் போராடி கொண்டு வாழ்றீங்களா என்ன மேல வந்து என்ன விவசாயம் எல்லாமே ஒரு கஷ்டப்பட்ட தொழில் அவ்வளவு கஷ்டப்பதான் செய்யறேன் என்ன அதுக்குள்ள இது ஒரு சவால் தான் மற்றது இப்ப இந்த மாடுகள் வந்து கல்லர் பிரச்சனை கல்லரும் இருக்குதாங்க கல்லரும் கொண்டு வருவாங்க எங்க கூட காலத்துல நாங்க மாடு மேய்க்கிறது அவுட்டு விடுறது அவுட்டு விட்டு அது மேய்ஞ்சா போல பொழுதோட சாய்ச்சோட அடைக்கிறது சில ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தவற விட்டாலும் 2 பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டு முட்டுவாங்க தெரியாம விட்டு முட்டுவாங்க காக்காம இருக்கு அப்படியுமே அப்படின்னு 3 மாடு எனக்கு நடந்ததா என்ன ஆண்டு எத்தனை ஆண்டு அது இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு போது ஒரு 5 லிட்டர் பால் வளர்க்குற மாடு ஒன்று ஏற்றி விட்டாங்க ஒரு பெரிய கரைச்சல் எல்லாத்தையும் இந்த பிரச்சனை இருக்கிறேன் ஒரு 2 லட்சம் ரூபா வரும் அந்த ஒரு பசு மாடு 2 லட்சம் ரூபா பசு மாடு களவு போனது ஐயோ 2வது பெரிய உழைப்பு நடந்தவங்க என்னையா 2 லிட்டர் 4 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் 1000 ரூபாய் இருக்கு ஒரு நாளைக்கு என்ன ஐயோ என்ன இங்க கலவரத்துல வந்து இங்க தெரிஞ்ச அதானே எல்லாம் தெரிஞ்சாக்கலாம் செய்வாங்க என்ன தெரிய போகுது அது சரியா 2 வட்டம் மாட்டை காணையில தெரியும் ஏற்றி போட்டாங்க இல்ல இந்த பிரச்சனை வந்து நிறைய இடங்கள் நிறைய பேர் சொல்றதான் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை ஆனா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இங்க யானைகள் குரங்குகள் தொல்லை இருக்கு அதோட இதுவும் சேர்ந்துருச்சுன்னா பெரிய போராட்டம் என்ன அப்ப இனி நீங்க வந்து இதுக்கு வந்து இப்ப இந்த நேரம் நீங்க கூட நிக்கிறபடியா பிரச்சனை இல்லை என்ன கலவை பிரச்சனை இல்லை என்ன கூட நிற்கும் இப்ப இங்க மேய்ச்சல் கொண்டு போய் உங்களுக்கு குளங்கள் அங்க இங்கேயும் போய்க்க பிரச்சனை இல்லையோ குளத்துக்கு போக மாட்டேங்குது தண்ணி இருக்கு தண்ணி உள்ளா இருக்கு முன்பி தண்ணி இல்ல இது என்ன குளம் கூழாம் ஒரு குளமா நிக்கு இப்ப நீட்டு குளம் என்ன இந்த குளத்துல வயல்வெளியில தண்ணி வர இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஐயா இந்த மாடுகள் வச்சு மேய்க்கிற இடம் வங்காளம் இருக்குது அதுக்கு வீதிக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கூழாமுறிப்பு குளம் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு குளத்தை காட்டுறேன் பாருங்க கூழாமுறிப்பு குளம் இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை முதல் முறையாண்டே பார்க்க போறேன் பாருங்க நீட்டு கட்டு போகுது அப்படியே ஒரு காட்ட போனால் பாருங்க அங்கேருந்து நீட்டுக்கு அப்படியே கட்டு போகுது கூழாமுறிப்பு குளம் நாங்கள் பார்ப்போம் அந்த குளத்தை ஐயோ பாருங்க அவ்வளோ பெரிய குளம் உண்டு நான் இன்றைய தான் முதல் முறை அந்த குளத்தை பார்க்குறேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கூழாமுறிப்பு குளம் பாருங்க அவ்வளோ பெரிய குளம் உண்டு உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் உண்மையிலேயே இப்போ பாருங்க அந்த கூழாமுறிப்புன்னு சொல்கிற அந்த குளத்தின் அந்த கட்டு விழாவில் பாருங்க அந்த மாடெல்லாம் போய் கொண்டிருக்குது இது வந்து பெரிய ஒரு குளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பார்த்த அந்த கூழாமுறிப்பு குளம் தான் இந்த குளத்தின் கட்டால் பாருங்க மாடுகள் எல்லாம் போய் கொண்டிருக்குது மேய்ச்சலுக்கு வந்த மாடெல்லாம் அந்த கட்டால் போய் கொண்டிருக்குது இந்த இடத்துல 2-3 ஐயா மேலே மேய்ச்சி கொண்டு நிற்கணும் இந்த இடத்துல பாருங்கோ ஒரு ஆள் இருந்துட்டு ஒரு மாடு இருந்துருது நடு வீதியில் ஒரு மாடு இருந்துருது மற்ற மாடு வந்து எல்லாம் எழுப்புது பாருங்கோ அது வீதியில் இருக்க ஒன்றான்னு சொல்லி எழுப்புற மாதிரியே இருக்குது பாருங்கோ இது என்ன இது வந்து என்ன விளையாட்டு மைதானமோ மைதானம் என்ன எது பள்ளிக்கூடம் ஸ்கூல் என்ன இப்போ இங்க வந்து என்ன கனகாலமா விளையாட்டு நடக்காம இருக்கு அப்படியே
ஓ இது இந்த விளையாட்டு போட்டிகள் இது வரைக்கும் வருஷத்துக்கு இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை என்ன பிள்ளைகள் அங்கே உள்ளுக்கு விளையாடுங்க உள்ளுக்கு இருக்க மாதிரி சின்ன கிரவுண்ட் உள்ளுக்கு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு இதில் வந்து இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து இந்த மேய்ச்சலுக்கு வந்து பஞ்சம் இல்லை பிரச்சனை இல்லை சரியான கஷ்டம் மாடுகளுக்கு என்ன சொல்றீங்க ஓ சத்தியா இனியில் எந்த கஷ்டம் மாடுகளுக்கு ஏன் மேய்ச்சல் இப்போ இன்டர்நெட் ஏன் எங்களுக்கு மட்டும் இல்லை மாடு எப்போது 4 பேருக்கும் இருக்கு அப்படி அவங்களுக்கும் ஒரு 300 4 பேருக்கு ஒரு 300 400 மாடு இருக்குது அப்ப எல்லாம் இதுக்குள்ள அடக்கிட்டால் மேய்க்கணும் அப்ப இதுக்குள்ள 3 மாடு 400 500 மாடு ஒரு நாள் மீறா இங்க வரும் கிடக்கிற புடுங்கள் பசி ஒரு அரை உரையாற்றா மாடு விற்குது குறுகிய இடத்துக்குள்ள நிறைய பேர் மாடு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அவரு மாட்டு கிழட்டு 100 ஏக்கர் அள்ளி இருக்கணும் நாங்க அறிவிச்சு ஒன்று செய்து வராங்க அவங்களுக்கு அந்த மேய்ச்சல் தலைவன்னு சொல்லி ஒன்றும் அதுக்குதான் நாங்கள் சில 2 கேட்டு 5 வருஷமா கேட்டு ஒன்றும் செய்து வராங்க என்ன காரணம் ஆறு தெரியும் தாரம் செய்தாரோன்னு சொல்றாங்க ஒன்றும் செய்ததா காணல இப்ப மேய்ச்சல் தலைவன்னு சொன்னா வந்து உங்களுக்கு எந்த பகுதி எங்கால ஒதுக்கி தருவாங்க தாரம் உங்கால பக்கம் மேலுக்கு அங்கால் இந்த குளத்துக்கு மேல அங்கால் எங்கேன்னா ஒதுக்கி தருவோம் இப்ப சாரமா நீங்க அந்த பகுதியில வந்து இப்போதைக்கு நீங்க மேய்ச்சி கொண்டு போகலாமோ இப்ப எல்லாம் காடா இருக்கு பெரும் காடா இருக்கு ரோடு சேட்டு வழியாக கொண்டு போகிறது நீக்குள்ள யானை இடத்துல வேலிகள் எல்லாம் இருந்தால் அங்கே கொண்டு போயிடலாம் மாடு நெல் வழியை உள்ளட்டுரும் அடையாளம் முட்டுக்கிறாங்க அடைச்சி இருக்கிறாங்க ஏரி அப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ நடந்த அந்த புயல் மழை வெள்ளம் என்ன மாதிரி எப்படி பிரச்சனை அது நிறைய வாழையில் அழிச்சு என்ன முடியாது முறிஞ்சு 3 இடத்துல உங்களுக்கு எல்லாம் பல சேதங்கள் நடந்திருக்கு ஒரு யானை எல்லாம் தண்ணி மூடி இப்ப மூடி ஒன்றும் செய்யாது இப்ப பயிர் என்ன இப்ப கொஞ்சம் பிரச்சனை கதிர்கள் நெல்லுகள் வரைக்கும் 3 நாள் கதிர் வந்தா அப்புறம் தண்ணி மற்றபடி வாழை ரெண்டு பிள்ளைய கணவருக்கு முடிஞ்சிருக்கு பரவாயில்ல எல்லா இடத்தையும் எல்லா இடத்தையும் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு ஊர்களுக்கு இந்த ஆற்றங்கிற ஊர்களுக்கு எல்லாம் தண்ணி போஞ்சிருக்கு கணவருக்கு தண்ணியாக போஞ்சிருக்கு அப்படியே அது ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய எல்லாருக்கும் அழிவு கூடத்தான் இப்ப உங்களுக்கு இப்ப உங்களோட மாவுல வந்து தாக்கம் இல்ல பிரச்சனை இல்ல புயல் இல்ல இப்ப அந்த நேரம் நீங்க என்ன மாதிரி எங்க போய் சாக்கல சமாளிச்சது இந்த வெள்ளம் புயல் நேரத்துல மாடோ கொட்டி தண்ணி இருக்கு இரவுல அப்ப அதுக்கு தண்ணியில் வந்து வெள்ளங்க வந்து ஆளும் பிரச்சனை இல்லையோ வெள்ளம் புற வெள்ளம் போவாது போவாது சுரியல் அந்த மாதிரி இருக்கும் என்ன அப்ப பேருக்கு வந்து நீங்க சுரியல் அதுக்குள்ள தொடர்ச்சியா கட்டி கொண்டு வந்து இந்த நோயில்னு சொல்லி ஒண்ணு வராது நோயலும் இருந்தா இன்னும் பெரிய இல்லை நோயலும் இருந்தா என்ன நோய் கூட வாரது கால் நோயல் வாய் நோய் அது 2 வரும் வந்தானே என்ன வைத்தியம் என்ன செய்வீங்க நிறைய ஊசி போடுறது நிறைய காரில் வரணும் ஊசி போடணும் ஊசி போட்டு கொஞ்சம் காசு அருவாக்கி கொண்டு போகும் இப்ப கூடுதலா வந்து இப்ப ஈரத்துக்குள்ளே நின்று சொன்னா கால் நோய் வரும் இப்ப உங்களுக்கு நோய் வந்து மாடகம் செத்த மாதிரி இப்படி இருக்கும் போன வருஷம் நிறைய செத்து போச்சு 15 மாடுகள் செத்து போச்சு நோய் வந்தோம் போன வருஷம் என்ன சொல்றீங்களா என்ன நோய் வந்தா அப்படி அந்த வாய் நோயல் அதுகள் வந்து மாட்டில கட்டத்திலே சாப்பிட மாட்டாங்க ஊசியும் போட்டுவான் ஊசி போட்டும் செத்து இருக்கு 15 மாடு செத்து இருக்கு 15 மாடு போன வருஷம் செத்து இருக்கு இந்த வருஷம் இன்னும் சாகலை கண்டுகள் பரிசு 15 கிட்ட செத்து இருக்கு பயங்கர ஒரு சவாலான நிலைமையெல்லாம் நீங்கள் இதை செஞ்சு வாரீங்க அறிவிச்சு நட்டாங்க எல்லாம் 5 வருஷமாச்சு ஒன்றும் இல்லை இப்ப நடந்த அறிவுகளுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு திறமை சொல்லிக்கிறாங்களோ போகும்போது இதை சொல்லியிருக்கிறாங்க 10,000 6,000 50,000 பேர் கொடுப்பனர் பேர் போகும்போதுறாங்க இன்னும் போகும்போது இறப்பு இல்லை இதே முதல் இறப்பை தோணுனா நாங்கள் இறப்பை கொடுக்குறான்னு சில பேருக்கு வாய்க்கு அதை பொறுத்து என்ன உண்மையிலே வந்து இந்த தொழில் செய்யறது வந்து ஒரு சவாலான கஷ்டமான தொழில் தான் அதே நேரத்துல நீங்கள் செய்யற பார்க்கும் பொழுது இன்னும் கஷ்டமா இருக்கு இயற்கை ஒரு பக்கத்தால பிரச்சனை அதை விட இந்த யானை குரங்குகள் மாதிரி மற்ற பிரச்சனை அதை விட கள்ள பிரச்சனை நீங்கள் நிறைய சவாலை மத்தியாலும் செஞ்சுட்டு வாரீங்க அடுத்தவங்க கொண்டு வராங்க அங்க ரேட்டு வருது என்ன போட்டி யானை தான் நீங்க சரி ஏன்னா உங்களை சந்திச்ச சந்தோஷமா இருக்குது என்ன சொல்லுங்க அப்ப நாங்க இன்றைக்கு இந்த பகுதியோட வரைக்க நிறைய இடங்களை நிறைய பேரை சந்திச்சு கொண்டு நிறைய இடங்களை பார்த்து கொண்டு வந்தாங்க எதிர்ச்சியா வந்ததுல உங்களையும் கண்டாங்க இப்ப உங்களோட அனுபவங்கள் வந்து உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்கும் நீங்க இந்த வயசுல இப்படி செய்யறீங்க சரியா சந்திச்ச சந்தோஷம் நீங்க தொடர்ச்சியா உங்களோட செய்யுங்க நாங்க வந்து அடுத்த கட்டம் திரும்ப வருவோம் நாங்கள் இந்த பக்கம் வரைக்க உங்களை நாங்க திரும்பவும் சந்திப்போம் அதே நேரத்துல வந்து
நிறைய பேர் இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய உதவி செய்யணும். இந்த வெளிநாளிவோட நிறைய பேர் கொடுத்து கொண்டு வரையணும். நாங்களும் வந்து இப்போ அடுத்த கட்டம் மஞ்சளை கொடுக்க வரைக்கும் நிச்சயமாக வந்து உங்களை சந்திப்பேன். சந்திச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கும் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு மேற்கொண்டு தருவோம். சரி, நாங்கள் இப்போ அடுத்த தடவை வெளிக்க போகிறோம். சரி, நன்றியா, போட்டு வரேன். நன்றியா. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கூலாமுறிப்பு குளம் பாருங்கோ. இந்த பகுதியில் அங்கால தான் அந்த ஐயாவுடைய மாடு மேய்ஞ்சு கொண்டு நிற்குது. இதுவரைக்கும் நாங்கள் இந்த பகுதிக்கு பெருசாக வந்ததே இல்லை. இந்த வீதியாக நாங்கள் போயிருக்கிறோம், அந்த குளத்தை நாங்கள் பார்த்தது இல்லை. இன்றைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே வந்து இந்த குளத்தை பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து நாங்கள் நிறைய பேர் சந்திக்கலாம். மாடு வளர்ப்பு செய்கிறாங்க, நிறைய பேர் இருக்கணும். ஆனாலும் வந்து இன்றைய நாளில் நாங்கள் இந்த இடத்துல ஐயாவை சந்தித்து காய்ச்சினாங்கள். பாருங்கோ, அங்கெல்லாம் ஐயா மாடு மேய்ச்சி கொண்டு நிற்கிறார். சரிவுராவில் இந்த இடத்துல நாங்கள் நிற்க நல்லா அழகாக தான் இருக்குது. ஆனால் வந்து வெயில் கூடவா இருக்குது. பாருங்க, வெயில் கூடவா இருக்குது. ஒருக்கா மழை பெய்யுது, பேருந்து பார்த்தா வெயிலாக இருக்குது. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் புறப்பட போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் எஸ்பி சீலம் விளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க அந்த மணியம் இருக்கும் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பெறும். சரி, மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் உறவுகளே.